நான் இதுல இது 2 விஷயம் சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து சாரோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லணும். அப்ப எனக்கு கிழிஞ்சிருச்சு. நான் வேல்ராமன் சார் அடிப்பாரு, கீழே விழுந்துருவேன். அப்ப எனக்கு கிழிஞ்சிருச்சு. அப்போ நான் போய் திரும்ப மாத்திட்டு பிளவுஸ் மாத்திட்டு அதை ஸ்டிச் பண்ணிட்டு வந்து திரும்ப நடிக்கணும். டைம் வேஸ்ட், எமோஷன் எல்லாமே போகும். அப்போ நான் வந்து பண்ணணுமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இவங்க எதனா சார் எதனா சொல்லுவாங்களோ, இது வேண்டாம் போய் மாத்திருங்க, உங்களுக்கு எதனா பிரச்சனை அப்படி கேட்டார். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார், அப்படியே நடிச்சிருங்கன்னு சொன்னாரு. அதுவே வந்து எனக்கு அவ்வளோ லிபரலா இருந்தது. இல்ல எல்லாம் தெரிய வேண்டாம் போய், அது நாங்க கான்சியஸா பண்ணல, சண்டையில நடக்கிற ஒரு சீக்வன்ஸ். பட் அது அப்படியே இருக்கட்டும், ரொம்ப நேச்சுரலா அப்படியே இருக்கட்டும்னு சொல்ற விஷயம் இருக்குல்ல. ஆனா உங்களோட கன்சர்னையும் செக் பண்ணிட்டு he did that. ஆமா 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 ஆமா, அதையும் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தது. அப்புறம் இதை பண்ணிட்டோம், ஆனா இது ஒரு மாதிரி இருக்குமோ, ஆடியன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் அதுதான் நோட் பண்ணுவாங்க, எதனா ஒண்ணு இருந்தா அப்படி நோட் பண்ணிடுவாங்களோன்னு நினைச்சேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு 1000 கமெண்ட்ல அது நோட்டீஸ் பண்ணிருந்தாங்க. அது அசிங்கமா இருக்கு, ஏன் அப்படி போட்டிருக்காங்கங்கிற மாதிரி கேட்கல. அந்த 1000 கமெண்ட்ஸ்மே வந்து எல்லாமே என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி தான் பேசியிருந்தாங்க. யாருமே ஒருத்தர் கூட இதை நோட்டீஸ் பண்ணி லைக் இயல்பா இருந்தது அந்த மாதிரி சொன்னாங்க. ஒரிஜினல் சண்டையிலேயே கிளிற மாதிரி அவங்களுக்கு கிழிஞ்சிருக்கு, பரவாயில்ல அது கூட இது பண்ணாம அவங்க நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் இந்த சப்போர்ட்லாம் வந்து சுத்தி இருக்க டீம் தான். அப்புறம் நான் நடிக்கிறதுக்கு போறதுக்கு அந்த ஷார்ட்டுக்கு முன்னாடி ஸ்ரீவித்யா மேம் கூப்பிட்டு நீங்க டயலாக்லாம் விட்டுருங்க, அந்த எமோஷன்ல இருக்க சொன்னாங்க. அப்புறம் உங்க எல்லா ஆம்பளைங்களும் என்ன ஏமாத்திடுவாங்க இந்த சீன்ல. என் அண்ணன், நான் நம்பின கதிர் மாமா, எல்லாரும் குணசேகரன் மாமா, எல்லாருமே உங்க ஆம்பளை புத்தியை காட்டிட்டீங்கல்ல, அப்படி அந்த எமோஷனை எனக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணாங்க. ஓகே, சோ இதெல்லாம் சேர்ந்துதான் அந்த சீன் வெளிப்பாடு ஒரு ஃபீல் கிரியேட் பண்றாங்க. டயலாக்ஸை தாண்டி ஒரு ஃபீல் வந்து கிரியேட் பண்ணி, ஒரு எமோஷனா கிரியேட் பண்ணி நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லிபரேஷன் கொடுத்திருந்தாங்க. சோ அதனால நல்லா பண்ண முடிஞ்சது.